ஹலோ மார்னிங். மார்னிங்கே ஒரு மெசேஜ் சேனல் என்னென்னா, எழுந்த உடனே நிறைய கன்ஃபியூஷன்ஸ், இன்னும் கன்ஃபியூஷன் நிறைய பேர், சில பேர் சில டைமில் லைஃப்பில் வந்துட்டு எல்லாமே ரெண்டு ரெண்டு சாய்ஸ் இல்லையா? ஒரு நல்லது கெட்டது லைஃப்பில் வந்துட்டு ஒரு பிறப்புன்னு இருந்துச்சுன்னா ஒரு இறப்புன்னு சொல்லி இருக்குது, ஒரு பர்த்னா ஒரு டெத். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் இருக்குது. ஒரு வெளிச்சம்னா ஒரு டார்க்னஸ். இந்த எல்லா விஷயங்களும் ரெண்டு ரெண்டு லைஃப்பில் வந்து கடவுள் வந்துட்டு லைஃப்பில் இல்லை, நம்மளுடைய ஒரு யூனிவர்சல் ஒரு விஷயம் அது. அந்த மாதிரி நம்மளுடைய ஒரு ஒரு ஹியூமன் பீயிங்ஸ் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ரெண்டு முகம், ரெண்டு விதமான ஒரு ஒரு சிந்தனை இருக்கலாம். ஒரு ரெண்டு விதமான ஒரு லைஃப் ஸ்டைல், ஒரு லைஃப் வாழ்ந்துட்டுருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது. அதுக்கு இடைப்பட்ட அந்த ஒரு ஒரு சில காலம், இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு காலம். அந்த காலத்தில் நீங்கள் எந்த விஷயத்தை நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த விஷயம் டிபெண்ட் பண்ணி தான் உங்களுடைய மற்ற விஷயங்களுக்கான ஒரு நிம்மதி, லைஃப்பில் மாற்றங்கள் எல்லாமே நமக்கு ஏற்படும். இந்த இடைப்பட்ட அந்த விஷயங்களை வந்துட்டு சில பேர் வந்துட்டு ஒரு சீரியஸாக எடுத்துக்காம, சில விஷயங்களை நீங்கள் தவற விடுறதுனால, சில விஷயங்கள் அவசர முடிவுனால, சில விஷயங்கள் யோசிக்கிறதுலையே உங்களுக்கு ஒரு லேசினஸ் சில பேருக்கு அந்த மாதிரி இருக்கிறதுனால, சுய புத்தி சொல்லுவாங்க இல்லையா, சுய புத்தி, சில விஷயங்கள் அந்த விஷயங்கள் நீங்கள் யூஸ் பண்ணாததுனால, ஒரு வைஸ் பர்சன்ஸாக இருக்கட்டும், ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அதிக நாலேஜ் இருக்கக்கூடிய பர்சன், ஒரு குருவாக இருக்கட்டும், ஒரு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்லும் போது கூட அந்த டைமில் எடுத்துப்பீங்களே தவிர, தனக்கு ஒரு தேவைப்படுற நல்ல விஷயங்களையும் அந்த டைம் யூஸ் பண்ணக்கூடிய சில விஷயங்களையும் நீங்கள் தவற விடுற மாதிரி இருக்குது சில விஷயங்கள். நான் வந்துட்டு இன்னைக்கு நவராத்திரி மெசேஜஸ் சொல்லிவிட்டு நான் பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன் நைட்டில் இருந்தேன். ஆனால் எனக்கு மார்னிங்லேருந்து இந்த மெசேஜ் இருந்தால் எனக்கு சேனல் ஆச்சு. ஸோ நான் வந்து மாக்காளி ஒரக்கல் கார்ட்லேருந்து ஷஃபில் பண்ணி ஒரு கார்டு நானாக எடுத்தேன். இந்த கார்டு எனக்கு வந்துச்சு. ஓகே, இந்த கார்டில் நான் சேம் நான் என்ன எனக்கு சேனல் ஆச்சோ சேம் அதே மாதிரியான இமேஜஸ் இதில் இருக்குது. இந்த ஒரு 3 விதமான ஒரு விஷயம் காட்டியிருக்கு இல்லையா? இந்த இடத்துல 3 விதமான விஷயம். இதில் வந்துட்டு சத்வா, ரஜஸ், தமஸ். இப்போ எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே வந்துட்டு சில பேர் எல்லாரும் பார்த்து எனக்கு வாயில் சில பேர் இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கீங்க. 2 விதமான வாழ்க்கையில் 2 விதமான ஒரு லைஃப் ஸ்டைல், இதுவும் சில விஷயங்கள் 2 விதமான விஷயங்கள்ல மாட்டிக்கிட்டு நடுவில் இருக்கக்கூடிய உங்களுடைய ஆசை என்னமோ, நீங்கள் எந்த விஷயங்களை நோக்கி நீங்கள் போகணுமோ அந்த விஷயங்களை வந்துட்டு நீங்களே தடை பண்ணுற மாதிரி இருக்கீங்க. உங்களுடைய சில பேர் அது ஸ்பிரிச்சுவல் பர்சனாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ஸ்பிரிச்சுவலான சில விஷயங்களை, இந்த 2 விஷயங்கள் இருந்துட்டு இந்த ஒரு வரக்கூடிய ஒரு விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டு வர மாதிரி இருக்கும். சில பேர் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் தேடுதலை தடை செய்கிற மாதிரி இருக்குது. நீங்களே சில விஷயங்கள் அழிச்சிட்டு வர மாதிரி இருக்குது. லைஃப்பில் வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு ஆசை, பாசம், பணம் எல்லாமே தேவை லைஃப்பில். அந்த விஷயங்கள் முக்கியம்தான். இருந்தாலும் சில விஷயங்கள், அதுக்கு இடைப்பட்ட விஷயங்கள், நான் சொன்ன மாதிரி உங்களை நீங்களே தேடிக்கிறது, உங்கள் லைஃப் பர்பஸ் தேடிக்கிறது, உங்களுடைய லைஃப்பில் சில சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வர்றது, நீங்கள் ஆசைப்படுற விஷயங்களை அடையிறதுக்கான அந்த கோல்ஸ் அடையிறதுக்காக, அந்த விஷயங்களுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது தான் லைஃப்பில் நீங்கள் வந்து நினச்ச மாதிரியான ஒரு இலக்கு, ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் அடைய முடியும். அந்த விஷயத்தில் பேலன்ஸ் பண்ண முடியும். நிறைய விஷயங்கள் நீங்கள் பேலன்ஸ் பண்ண முடியும் லைஃப்பில் இந்த மாதிரியான விஷயங்கள், நாலேஜாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், லைஃப்பில் சில விஷயங்கள் சேஞ்சஸாக இருக்கட்டும், நீங்கள் இந்த விஷயங்கள் ஒரு பேலன்ஸ்டாக நீங்கள் எடுத்துகிட்டு வராத வரைக்கும் பணம் வரதும் சேர்க்கிறதும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தடை வந்துட்டுருக்கும். ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், ஸ்பிரிச்சுவல் விஷயங்களில் உங்களுக்கு தடை வந்துட்டுருக்கும். உங்களுடைய லைஃப்பில் நிறைய விஷயங்களில் வந்துட்டு ஒரு
என்ன சொல்கிறது, ஒரு நிறைய சுச்சுவேஷன்ஸ் நீங்களாக வந்துட்டு க்ரியேட் பண்ணுற மாதிரி, இல்லை சில விஷயங்களில் நீங்களாக அந்த விஷயங்கள் வந்து இக்னோர் பண்ண தெரியாமல் அந்த விஷயங்களில் மாட்டிக்கிட்டு நீங்கள் அதிகமான ஸ்ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி ஆகிடும். லைஃப்பில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு லைஃப் பேலன்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், லைஃப்பில் வந்துட்டு நிறைய விஷயங்களில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேலன்ஸ், அதுதான் எனக்கு இங்கே தேவை. ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் தேவை. அடுத்தது தான் உங்களுடைய வந்துட்டு லைஃப் சேஞ்சிங்கான அந்த விஷயங்களில் நீங்கள் போக முடியும். உங்களுக்கான நீங்கள் தேடுற அந்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் போது தான் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு மனபாரம், சில விஷயங்கள் நீங்கள் அடைச்சி வச்சுருக்கீங்களா, சில விஷயங்கள் அந்த விஷயங்கள்லேருந்து நீங்கள் வெளியில் வர முடியுன்ற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல மாகாளியோட மெசேஜ் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஒரு லைஃப் ஸ்டைல், உங்களை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சில பேர் வந்துட்டு நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து ஒரு சில நேரத்தில் நீங்கள் எப்போ நீங்கள் ஒரு ஃப்ரீ மைண்டாக இருக்கீங்களோ அந்த மாதிரி நேரத்தில் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும், எந்த விஷயத்தில் உங்களுக்கு அமைதி தேவை, மன நிம்மதி தேவை, இந்த விஷயங்களை வந்துட்டு பேலன்ஸ் எடுத்துகிட்டு வாங்க. அடுத்தது நீங்கள் ஆசைப்படுற மாதிரியான உங்களுக்கு ஒரு மெட்டீரியலி, உங்களுக்கு ஒரு பண விஷயமா இருக்கட்டும், உங்களுடைய லைஃப் சேஞ்சிங்கான விஷயங்களாக இருக்கட்டும், அதில் நீங்கள் பேலன்ஸ்டாக வருவீங்க. மற்ற விஷயங்கள் உங்களுக்குள்ளே அடைஞ்சிருக்கிற சில ஹர்ட்ஃபுல்லான விஷயங்கள், மற்ற விஷயங்கள் என்னவா இருந்தாலும் அந்த விஷயங்களை நீங்கள் வெளியில் வர்றதுக்கு உங்களுக்கான ஒரு பாதை தானாக தெரியுன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் மாக்காளி இங்கே சொல்கிறாங்க. யாரையும் என்ன சொல்கிறது, ஒருத்தங்க உங்களை டவுன் பண்ணுறாங்க, சில விஷயங்களில் வந்துட்டு உங்களை வந்துட்டு கேள்விக்குறியாக இருக்குது நிற்க வச்சுருக்குறாங்க அப்படின்னா, யாருமே இங்கே வந்து பர்ஃபெக்ட் கிடையாது லைஃப்பில். ஒருத்தங்க உங்கள் மேலே எல்லா விஷயங்களும் திணிக்கிறாங்க, உங்களை வந்து சில விஷயங்கள் கேள்வி கேட்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் அது அவங்கள தான் அவங்க கேட்டுக்கணும். சில பேர் வந்துட்டு உங்களுடைய டிசைர், உங்களுடைய லைஃப், உங்கள் லைஃப் சேஞ்சிங்கான சில விஷயங்கள், ஒரு ஒரு எனர்ஜி, அந்த மாதிரி சில விஷயங்களை வந்துட்டு உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பாரம், ஒரு ஹர்ட்ஃபுல்லான சில விஷயங்கள், அந்த ஒரு பெயின், அந்த சில விஷயங்கள் தான் வந்துட்டு உங்களை வந்துட்டு அந்த ஒரு பாதையிலேருந்து உங்களை கட் பண்ணி உங்களை தள்ளி வச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இதனால தான் உங்கள் லைஃப்பில் வந்துட்டு ஒரு வெல்த்தாக இருக்கட்டும், ஒரு பணம் வரக்கூடிய விஷயங்களாக, உங்களோட ஜாப் இருக்கட்டும், உங்களோட படிப்பு இருக்கட்டும், உங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு ஒரு கட் ஆகிட்டே வந்துட்டு மாதிரி இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த எல்லா விஷயங்களும் உங்கள் கையில் தான் இருக்குது. எல்லாம் பேலன்ஸ் பண்ண வேண்டிய அந்த விஷயங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது. எப்போ நீங்கள் அந்த விஷயங்களை புரிஞ்சுட்டு நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறீங்களோ, கடவுள் உங்கள் கூட தான் இருக்காங்க. உங்களுக்கு அந்த நேரத்தில் அவங்களுடைய ஹெல்ப் கண்டிப்பாக இருக்குது. எல்லா விஷயங்களும் பேலன்ஸ்டாக வரும்ன்றது தான் இங்கே மாக்காளி உங்களுக்கு உணர்த்துறாங்க. எந்த விஷயத்தையும் பார்த்து பயப்படாதீங்க. எதுவாக இருந்தாலும் திரும்பவும் அந்த விஷயங்களை வந்துட்டு நம்ம பில்ட் பண்ண முடியும், அதை உருவாக்க முடியும். அதனால் ஒரு விஷயம் செதஞ்சு போச்சேன்னு சொல்லிட்டு அந்த விஷயம் அவ்வளோதான் சொல்லிட்டு நீங்கள் ஏமாறுறதுன்றது, ஏமாற்றம் உங்கள் மனசுக்கு நீங்களே கொடுத்துக்கிறது, நீங்களே ஒரு விஷயங்களை ஏற்றுக்கிறதுன்றது அவாய்ட் பண்ணுங்கள், ஸ்டாப் பண்ணுங்கள். ஒரு எவ்வளோதான் ஒரு விஷயம் சுக்குநூறாக போயிருந்தாலும் அந்த விஷயத்தை திரும்ப அரேஞ்ச் பண்ணி நம்ம அந்த விஷயத்தை பில்ட் பண்ண முடியும். இந்த ஒரு தைரியத்தை உங்களுக்குள்ளே எடுத்துகிட்டு வர சொல்கிற மாதிரி தான் இந்த மெசேஜ் இருக்குது. ஓகே, நம்பர் 5 குணதாந்திரிகா. உலகத்திலேயே இந்த ஒரு 3 விஷயங்கள் தான் உள்ளடங்கி இருக்கிற மாதிரி இருக்குது. லைஃப்பை பேலன்ஸ் பண்ணுறது, நம்ம ஆசைப்பட்ட விஷயங்களை அடையிறது, அது ஒரு ஃபிசிக்கலி சில விஷயங்கள் நம்ம ஆசைப்பட்ட மாதிரி ஜாபாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், ஒரு பர்சனாக இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஒரு நம்ம கடவுளை தேடி போகக்கூடிய அந்த பயணமாக இருக்கட்டும், நம்மளுடைய லைஃப்பில் நடக்கிற சில கெட்ட விஷயங்களை வந்துட்டு வெளியேற்றுறது, ஏற்றிட்டு நம்ம ஒரு நல்ல ஒரு பர்சனாக நம்ம லைஃப்பில் வந்துட்டு இருக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு நம்ம இந்த உலகத்தில் அடங்கி இருக்கிற விஷயங்களை நம்ம என்னைக்கு நம்ம புரிஞ்சிக்கிறோமோ அந்த டைம் தான் நம்ம லைஃப்பில் வந்துட்டு ஒரு நம்ம நினச்ச மாதிரியான ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக நம்மளால் இருக்க முடியுன்றது தான் இந்த மெசேஜ். இந்த ஒரு நவராத்திரி மெசேஜ். மாகாளி கூட சொல்ல, மாகாளியோட அவதாரம் தான் எல்லாமே. ஸோ அவங்க குணதாந்திரிகா, அவங்க உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயமா இங்கே இருக்குது. ஓகே, லைஃப்பை பேலன்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. God bless.